எம்ஜிஆர், கலைஞரின் வியூகமும் இணைந்து காமராஜர் போன்ற மாபெரும் தலைவரையே அதிர வைத்து திமுகவிற்கு 184 இடங்களை வாரிக் கொடுத்தன. 1971 சட்டமன்ற தேர்தலில் திமுக பெற்ற இந்த இமாலய வெற்றி 55 ஆண்டுகளை கடந்தும் முறியடிக்க முடியாத சாதனையாக நீடிக்கிறது. 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் திமுக வரலாறில் ஒரு பொற்காலமாகும். அறிஞர் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு கலைஞர் மு. கருணாநிதி அவர்களின் தலைமையில் திமுக சந்தித்த முதல் தேர்தல் இது. பெரும் சவால்களுக்கிடையே திமுக அடைந்த அந்த இமாலய வெற்றி இன்று வரை தமிழக அரசியலில் ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. இந்த தேர்தலில் திமுக ஒரு மெகா கூட்டணியை அமைத்தது. அதில் இந்திரா காந்தியின் தலைமையிலான காங்கிரஸ் ரெக்விசிஷனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, காயிதே மில்லத்தின் முஸ்லிம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றன. மறுபுறம் காமராஜர் தலைமையிலான ஸ்தாபன காங்கிரஸ் மற்றும் ராஜாஜியின் சுதந்திரா கட்சி ஆகியவை கைகோர்த்தன. மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் திமுக கூட்டணி 205 இடங்களில் வெற்றி பெற்று அமோக சாதனை படைத்தது. திமுக தனித்து மட்டுமே 184 இடங்களில் வெற்றி பெற்று தமிழக சட்டமன்ற வரலாற்றில் ஒரு கட்சி பெற்ற அதிகபட்ச இடங்கள் என்ற சாதனையை தன்வசப்படுத்தியது. 1971 தேர்தலின் வெற்றிக்கு பின்னால் பல சுவாரஸ்யமான அரசியல் நகர்வுகளும் அதிரடி திருப்பங்களும் இருந்தன. அப்போது திமுகவில் இருந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் தமிழகம் முழுவதும் புயலென சுழன்று பிரச்சாரம் செய்தார். தேர்தல் சமயத்தில் அவருக்கு விபத்து ஏற்பட்டு கையில் கட்டுடன் அவர் இருக்கும் புகைப்படங்கள் போஸ்டர்களாக ஒட்டப்பட்டன. இது மக்களிடையே பெரும் அனுதாபத்தையும் எழுச்சியையும் ஏற்படுத்தியது. தேசிய அளவில் வலுப்பெற நினைத்த இந்திரா காந்தி தமிழகத்தில் திமுகவுடன் கூட்டணி வைத்தார். சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தேர்தலில் ஒரு இடத்தில் கூட போட்டியிடவில்லை. மாறாக நாடாளுமன்ற தேர்தலில் 9 இடங்களை பெற்றுக்கொண்டு திமுக ஆட்சிக்கு முழு ஆதரவு அளித்தது. தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்பு சேலத்தில் ஈவேரா பெரியார் நடத்திய பேரணியில் ஹிந்து கடவுள்களின் உருவப்படங்கள் அவமதிக்கப்பட்டதாக கூறி எதிர்க்கட்சிகள் பெரும் சர்ச்சையை கிளப்பின. காமராஜர் மற்றும் ராஜாஜி தரப்பு இதை மிகப்பெரிய தேர்தல் ஆயுதமாக மாற்றியது. திமுக வெற்றி பெற்றால் ஆத்திகம் அழிந்துவிடும் என பிரச்சாரம் செய்யப்பட்டது. ஆனால் கலைஞர் கருணாநிதி இதனை திறம்பட கையாண்டு மக்கள் தன் மீது வைத்திருந்த நம்பிக்கையை வாக்குகளாக மாற்றினார். தமிழக அரசியலின் ஜாம்பவானாக கருதப்பட்ட காமராஜர் இந்த தேர்தலில் பெரும் பின்னடைவை சந்தித்தார். அவரது ஸ்தாபன காங்கிரஸ் வெறும் 15 இடங்களை மட்டுமே பிடித்தது. இது தமிழகத்தில் காங்கிரஸ் சகாப்தம் மெல்ல மெல்ல முடிவுக்கு வருவதற்கான அறிகுறியாக அமைந்தது. இந்த வெற்றியின் மூலம் கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் 2வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றார். 184 இடங்கள் என்பது இன்று வரை திமுகவின் வரலாற்றில் முறியடிக்க முடியாத ஒரு சாதனையாக திகழ்கிறது. அண்ணாவின் தம்பி என்ற நிலையிலிருந்து ஒரு வலிமையான அரசியல் தலைவராக கலைஞர் தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட தேர்தல் இதாகும். இலவச கண் சிகிச்சை முகாம்கள், குடிசை மாற்று வாரியம் போன்ற பல முன்னோடி திட்டங்கள் இந்த ஆட்சி காலத்தில்தான் தீவிரப்படுத்தப்பட்டன.